புத்தர் ஒரு நாள் சீடர்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு சீடர் எந்திரிச்சு, "ஆம், ஐயா, எனக்கு ஆடை மிகவும் நைந்து போய்விட்டது. எனக்கு ஒரு புத்தாடை தாருங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. புத்தர் ஒரு சிறிய புன்முறுவலோடு, "நாளைக்கு அந்த ஆடைய வாங்கிக்கொள்" அப்படின்னாரு. மறுநாள் அமைதியா அதே போல பேசிட்டு புத்தர் கிளம்ப போனாரு. அப்ப மறுபடியும் அந்த சீடர் மறுபடியும் "ஐயா, இது மாரி என்னோட ஆடை மிகவும் கந்தலாகி விட்டது. எனக்கு மாற்றித் தாருங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "சரி, நாளைக்கு வாங்கிக்கொள்" அப்படின்னாரு. நாளைக்கு மறுபடியும் அந்த கூட்டம் முடிந்து சீடர்களோட கூட்டம் முடிஞ்சு புத்தர் கிளம்பும்போது, மறுபடியும் அந்த சீடர் "ஐயா, நான் 2 முறை ஏற்கனவே கேட்டுவிட்டேன். என்னுடைய ஆடை மிகவும் சேதமாகிவிட்டது. எனக்கு புது ஆடை கொடுங்கள்" அப்படின்னாரு. உடனே புத்தர் தன்னிடம் இருந்த புது ஆடையை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அமைதியாக சென்றுட்டாரு. மறுநாள் அந்த மாணவன் மட்டும் கூட்டத்தினரிடையே தனித்து தெரிந்தான். பளிச்சென்ற ஆடையில் அந்த மாணவனை கூப்பிட்டாரு. "அஹ், அஹ், தம்பி, இங்க வாப்பா, உன்னோட அந்த பழைய ஆடை என்ன ஆயிற்று?" அப்படின்னாரு. "பழைய ஆடை என் ஜன்னல் திரைச்சீலை திரைச்சீலையாக நான் அதை மாற்றி விட்டேனாரு." உடனே புத்தர், "அந்த பழைய திரைச்சீலை இருந்திருக்குமே, அதை நீ என்ன செய்தாய்?" அப்படின்னாரு. "அந்த திரைச்சீலையை தான் நான் இப்பொழுது அடுப்பங்கரையில் சூடான பாத்திரங்களை பிடிப்பதற்காக வைத்து இருக்கிறேன்" அப்படின்னாரு. "அப்ப இதற்கு முன்பு அங்கே ஒரு சூடான பாத்திரங்களை பிடிப்பதற்காக துணி வைத்திருந்தாயே, அது என்ன ஆயிற்று?" என்றார். "அதை நான் வெளி வாசலில் மிதியடியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்" அப்படின்னாரு. "அப்படியா? அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு மிதி அடி இருந்திருக்குமே, அதை நீ என்ன செய்தாய்?" என்று கேட்டார். அந்த மிதியடி தான் ஐயா தற்போது தங்கள் அருகில் விளக்காக இருக்கும் திரியில் எரிந்து கொண்டிருக்கிறது" அப்படின்னாரு. சிரித்துவிட்டு, "மிக நல்லது" அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்ப எனக்கு ஆடை நான் இது மாதிரி நான் கேட்டேனே, நீங்கள் 3 முறை கேட்டும் கூட தரவில்லையே, உங்களிடம் ஆடை இல்லையா? எனக்காக எதுவும் வாங்கி கொடுத்தீர்களா அப்படி என்று அந்த சீடன் கேட்டான். அதுக்கு புத்தர் சொன்னாரு, "இல்லை, உனக்கு நிஜமாகவே தேவைப்பட்டால் மீண்டும் மீண்டும் என்னுடன் முயற்சி செய்வாய். அப்படி இல்லை என்றால் 2 முறை கேட்டுவிட்டோம், பரவாயில்லை, இதே ஆடையை வைத்து கொஞ்சம் பயன்படுத்தலாம் என்று நீ நினைப்பாய். நிச்சயமாகவே உன்னுடைய ஆடை கிழிந்து விட்டதால் தான் தொடர்ந்து என்னிடம் பழனாய், அதற்காகத்தான் உனக்கு கொடுத்தேன்" அப்படின்னாரு. அதனால ஏற்கனவே பயன்பாட்டில் உங்களிடம் ஒரு பொருள் இருந்தால் மறுபடியும் அதை புதுப்பிக்க நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு பயன்பாட்டிலேயே இல்லாமல் போய்விடும் சூழ்நிலையில் மாற்று